ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்கேஜி ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முறுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பச்சரிசி மாவு ரெடிமேடு மாவு தான். இங்கே பாருங்கள், சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். முறுக்கு அரைக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முறுக்கு எப்படி நொறுங்குது பாருங்கள், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். இங்கே பாருங்கள், பச்சரிசி மாவு லைட்டாக வறுத்துட்டு ஜல்லடியில் ஜலிச்சிடலாம். 4 கப்பு எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், 4 கப்பு 1 கப்பு பொட்டுக்கடலை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிட்டு வந்திருக்கேன். இதுவும் ஜலிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக பெருங்காய பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் விட்டால் போதும். இந்த மாவுக்கு தகுந்து தூள் உப்பு கொஞ்சமாக போடுங்க. ஃபைனல் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஓமம் 1 டீஸ்பூன், எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து சுடு தண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, வெது வெதுப்பாக. சூடு ஆறினதுக்கப்புறம் கையால் கலந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து சூடான எண்ணெய் 2 டீஸ்பூன் வர அளவுக்கு இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 3 கன்று உள்ள அச்சு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு முறுக்கு மாவு இருக்கணும். இங்கே பாருங்கள், மாவெல்லாம் அள்ளி வச்சு முறுக்கு அச்சு உள்ள வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கரண்டி எண்ணெயில் விட்டுருக்கேன். இந்த ஜாயிண்டெல்லாம் இணைச்சிடுங்க. அப்போ எண்ணெயில் பொரிச்சிடுங்க. இது பார்த்து நல்லா எண்ணெய் காயுது இல்லையா? எண்ணெய் நல்லா காஞ்ச பிறக்க போடுங்க. அதுக்கப்புறம் மீடியமாக வச்சுக்கணும். நல்லா வெங்கட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போடலாம். பாருங்கள், போட்ட உடனே திருப்பிடாதீங்க. ஒன்று ஒன்று அழகாக திருப்பிடுங்க. எண்ணெய் பார்த்து ஜாக்கிரதையாக செய்யுங்க. நல்லா எண்ணெயை வரைய வச்சுட்டு எடுத்துடலாம். இந்த கலர் இருந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான முறுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், பொட்டுக்கடலை பச்சரிசி மாவு இருந்தால் போதும். சூப்பரான முறுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தட்டை ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தட்டை 1 மாதம் வரைக்கும் சாப்பிட்லாம். சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். நல்லா ருசியாக மொறுன்னு இருக்கும். நல்லா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். ஒரு 6 காஞ்ச மிளகாய், 2 டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஜாரில் சேர்த்து பொடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குறப்பாக பொடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பொடிச்சிருக்கேன். அரிசி மாவு தான் எடுத்துருக்கேன், 1/2 கிலோ மாவு. இங்கே பாருங்கள், மாவெல்லாம் சேர்த்துட்டேன். இந்த மாவுக்கு தகுந்த தூள் உப்பு, 2 டீஸ்பூன் எள்ளு, நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த பொடியும் அதை சேர்த்துருங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. எல்லாம் கையாலேயும் நல்லா கலந்து விடணும். நல்லா சுடு தண்ணி ஆற வச்சு சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துடலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு கலந்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக 3/4 டீஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துங்க. சூடான காய்ச்சின எண்ணெய், இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி அதிகமாக விடக்கூடாது. தட்டைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தான் ரெடி பண்ணணும். கொஞ்சம் விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கலந்துட்டேன். நல்லா ஒரு கைப்பிடிக்கு கடலைப்பருப்பு
2 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். 1 hour ஊறினா கூட போதும். இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். 150 கிராம் பொட்டுக்கடலை. நல்லா நைஸாக பொடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லடைக்கு தான் இது. தட்டை சொல்லலாம், எல்லடை சொல்லலாம். இங்கே பாருங்கள் மாவு நல்லா கலந்துருக்கேன். கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அதனால தான் பொறுமையாக நம்ம தண்ணி கொஞ்சம் விட்டால் இருந்தால் கூட சரி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த பொட்டுக்கடலை பொடியை இப்போ சேர்த்து கலந்துருங்க. கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்லேயே சேர்க்கறதுனால சேர்த்துடலாம். உப்பு இருக்கானே இன்னொரு டைம் செக் பண்ணுங்கள். கம்மியாக இருக்குது, நான் சேர்க்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா கலந்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு. எப்போதும் மாவு கொஞ்சம் கையில் தனியாக வச்சுருங்க. இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட போயிடுதுன்னா அப்போ சேர்த்துடுங்க. தட்டை உருட்டுறதுக்கு சின்ன சைஸுக்கு உருண்டை இது மாதிரி உருட்டி எடுத்துருக்கேன் பாருங்கள். இது மாதிரி எல்லாமே உருட்டிடலாம். செஞ்சு பாருங்கள், பாலித்தீன் கவர் வச்சுருக்கேன். எண்ணெய் லைட்டாக அப்படியே இந்த ஓரம்பெல்லாம் சரி பண்ணிவிடுங்க. தட்டை எந்த சைஸுக்கு நம்ம சின்ன உருண்டை எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த சைஸு வரும். செஞ்சு பண்ணி இந்த அளவுக்கு தட்டை கட்டியிருக்கேன். ஓரங்கள்லாம் சரி பண்ணிவிடுங்க. இந்த திக்னஸ் இருந்தால் போதும். எண்ணெயில் அப்படியே பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ தட்டுறதுக்கு வசதியாக வரலன்னா இது மாதிரி கப்பு அடிப்பாக இருக்கிற மாதிரி அப்படி லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள். எல்லா தட்டையும் இங்கே பாருங்கள், தட்டையெல்லாம் கட்டி கிளாத்தில் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். ஈரம் இருந்தால் கூட ஈரம் இழுத்துடும். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ரீஃபண்ட் ஆயில் தான் விட்டால் தட்டை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். சூடாகிட்டு ஒரு தட்டையாக போட்ட பிறக்க கொஞ்சம் மிதமான அனல். உடனே கரண்டி வச்சுட்டாதீங்க. ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நல்லா எழுந்து வருது. அப்படியே திருப்பி போடுங்க. எல்லாமே திருப்பி திருப்பி விட்டுடுங்க. இது கொஞ்சம் கூடுதலாகவே போடலாம். செஞ்சு பாருங்கள், எல்லாமே நல்லா சேர்ந்துருக்கு. நல்லா எண்ணெயை வடிய வச்சுட்டு சேர்த்துக்கணும். ஏதாச்சும் போட்டுடலாம். எல்லாமே கையால் தான் கட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாமே பொரிச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது பேட்ச்சு போட்டிருக்கேன். அது எல்லாமே திருப்பி விடுங்க ஒன்று ஒன்று. மூணாவது பேட்ச்சு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தட்டை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தட்டை சொல்லலாம், எல்லடா சொல்லலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.